டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீசெண்டாக சுரேஷ் அகாடமியில் தமிழுக்கான அந்த புக்கு வாங்கியிருந்தேன். புது சிலபஸ் படி அவங்க சிலபஸ் வைஸ் மேக் பண்ண ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கு வாங்கியிருந்தேன். அந்த புக்குக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லலாம்னு நினச்சேன். அந்த புக்கை நான் ஒரு 4 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 4 டேஸில் அந்தளவுக்கு நான் எதுவும் பெருசாக படிச்சிட முடியாது. இருந்தாலும் நான் ஒரு சில டாபிக் மட்டும் நான் எடுத்து பார்த்தேன். எதுனா பிரித்தெழுதுக, வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், அதுக்கப்புறம் ஔவையார் பற்றின செய்திகள், அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது மட்டும் நான் படிச்சிருக்கேன் அதில். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், நான் எது வரைக்கும் படிச்சிருக்கேன், நான் எது மட்டும் வச்சு இதை நான் இந்த ரிவ்யூ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு சில என்னை தப்பாக எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே பிரித்தெழுதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு சில பேரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒருவேளை அவங்க பெரிய அகாடமிங்கிறதுனால அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. சரி, ஓகே, நான் இந்த ரிவ்யூ மட்டும் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் புக்கை தாண்டி, ஸ்கூல் புக்ஸையும் தாண்டி 6th to 12th நியூ புக், அதுக்கப்புறம் ஓல்டு புக், அப்புறம் சிறப்பு தமிழ் புது புக், ஓல்டு புக் எல்லாத்தையும் தாண்டி ஆடட் பாயிண்ட்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் பயிற்சி வினாக்கள், அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோப்புகள், ஆவணங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படித்து நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அந்த கொஷின்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வேறு யாரும் பண்ணுவாங்களான்னு தெரில. ஆனால் இந்த விஷயம்லாம் அதில் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆங்கிலம் டு தமிழ் மொழிபெயர்ப்பு, கலை சொற்கள் இதெல்லாம் அவங்க நிறையவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரித்தெழுதுகளை ஒரு சில மிஸ்டேக்ஸ் நான் பார்த்தேன். அது ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் புக்குக்குள்ளே ஒரு சில டேட்டாஸ்லாம் இருக்கும்ல. இப்போ ஔவையார் பாடல்கள்னால் ஔவையாரில் சனி நீராடு அப்படின்னு புக்குக்கு நடுவில் ஒரு வார்த்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த வார்த்தை இதில் இல்லை. அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்க முடியாது. இருந்தாலும் அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கலாமோ. ஏன்னா ஒரு படிக்கிற பையன் இப்போ ஔவையார் நோட்ஸ் எடுத்தானா இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி அவங்களும் நோட் பண்ணியிருக்கலாமோ. அதே மாதிரி ஓல்டு புக்கில் தனிப்பாடல் திரட்டில் எறும்பும் தன் கையால் நின்சான் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு இதில் கொடுக்கல. அதையும் ஆட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அறநூல்களில் உள்ள ஔவையாரை பற்றி அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எதுக்கும் சேஃப்டியாக புறநானூரில் உள்ளதையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையும் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இது நான் பாசிட்டிவும் சொல்லிட்டேன், நெகட்டிவும் சொல்லிட்டேன். நெகட்டிவில் என்னென்னா புக்கு நிறைய டேட்டா இருக்குது. அது நெகட்டிவ்லேயும் சொல்லலாம், பாசிட்டிவ்லேயும் சொல்லலாம். ஏன்னா நிறைய டேட்டாஸ் நம்ம மக்கப் பண்ண முடியாதுல. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். இப்போது இது புக்கு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா சிலபஸ் வைஸாக ஒரு புக்கு வச்சு படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சிலபஸ் வைஸ் எல்லாருமே சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அந்த விஷயத்தில் லேக் ஆகிடக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற நம்ம மற்றவங்களோட நம்ம மற்றவங்க எந்த விஷயத்தில் பாசிட்டிவாக இருக்காங்களோ அந்த விஷயத்துலையும் நம்ம இதாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க பண்ண தவறுற விஷயத்துலையும் நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அதுபடி பார்க்கும்போது நம்ம சிலபஸ் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு புக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு இந்த புக்கு வாங்கலாம். ஆனால் பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஓகே, நம்ம சிலபஸ் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு வாங்கி படிக்கணுன்றதுக்காக இந்த புக்கு வாங்கி படிக்கலாம். ஆனால் என்னோடய ஒப்பீனியன் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் 6th to 10th நியூ புக், ஸ்கூல் புக்கை அதையும் படிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதில் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. ஆனால் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் இல்லை. எல்லாமே ஒன்றா கொடுத்துருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தோம்னா நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் மிஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஏன்னா 90%, அதாவது 80 to 90% ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் 6th to 10th நியூ புக்கை அதாவது ஃபஸ்ட்டு படிக்க வேணாம், ரெண்டுத்தையுமே லீனியராக கொண்டு போங்க. ஒரே நேரத்தில் ரெண்டுமே படிங்க.
இப்போது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தமிழ் படிக்கிறீங்கன்னா அதில் 1 மணி நேரம் வந்து 6 to 10th நியூ புக்கும், 1 மணி நேரம் வந்து சிலபஸ் வைஸ் புக்கும் படிங்க. ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் கவர் பண்ணிட்டு போங்க. அப்படி படித்தா தான் வந்து பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் இதையே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வேகாவும் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில டைமில். அதனால் வந்து ரொம்ப மறக்கிற மாதிரி இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இந்த சிலபஸ் வைஸ் புக்கில் படிச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து புக்கில் படிச்சுக்கிறது நல்லதுன்னு நான் என்னோடய ஒப்பீனியனில் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது அகாடமியோட புக்ஸும் பாருங்கள். இப்போ சந்தோஷ்மணி அகாடமியில் கூட ஒரு புக்கு போடுறதா பேசிகிட்டு ஒரு வீடியோவில் சொன்னாங்க, லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொன்னாங்க. அந்த புக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் உடனே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த புக்கு வாங்கிடுங்க. சப்போஸ் நான் கொஞ்சம் காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வாங்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த புக்கு வந்தோன்னா அந்த புக்கோட ரிவ்யூ யாராவது போடுவாங்க, அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய அகாடமி இந்த புக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிடக்கூடாதுல்ல. மற்ற புக்கை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த புக் வந்து ஓகே தான், நான் பேடுன்னு சொல்ல மாட்டேன், குட்டுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம சிலபஸ் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு, அவ்வளோதான். என்னோட கருத்து அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லேட்டாக வாங்க போகிறீங்கன்னா வேறு ஏதாவது புக்கு இருந்தாலும் கன்சிடர் பண்ணிட்டு வாங்குங்க. இல்லை உடனே வாங்க போகிறீங்கன்னா இந்த புக்கு வாங்கிடுங்க. ஏன்னா நம்ம வந்து சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு புக்கு தேவை. அதை நம்ம இதை வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.